அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது செக்ஷன் 34 and 35. இது வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் டீல் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நம்ம செக்ஷன் 1ல இருந்து 33 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சாப்டர் 6 டிக்ளரேட்டரி டிகிரிஸ். ஸோ இதுல செக்ஷன் 34 and 35 டிக்ளரேஷன் பத்தி பேசுது. ஸோ டிஸ்கிரிஷன் ஆஃப் கோர்ட் ஆஸ் டு டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆர் ரைட். ஸோ எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லீகல் கேரக்டர் இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு உரிமை அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இருக்கு அப்படின்னும் போது அவங்க வழக்கு போடலாம். என்னன்னா, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டில உரிமை இருக்கு, ஆனா இந்த ப்ராப்பர்ட்டிய இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன அனுபவிக்க விடாம தடுக்கிறாரு. சோ எனி பர்சன் டினையிங் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டினை, அவர் தடுக்கிறாரு இல்ல தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல மேற்கொள்றாரு அப்படின்னும் போது நம்ம டிக்ளரேஷன் அப்படிங்கறத கேட்கலாம். அப்படி ஒரு பிளைன்டிஃப் கேட்கிறாரு அப்படின்னும் போது கோர்ட் வந்து அவங்களுடைய தன்னிச்சையான அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி இந்த இடத்துல டிக்ளரேஷன் வழங்கலாம் இல்ல வழங்காம இருக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் அப்படிங்கிற ரிலீஃபை மட்டும் தான் ஒரு பிளைன்டிஃப் கேட்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னும் போது வேற எந்த ரிலீஃபும் அதுக்காக இருக்காத பட்சத்தில் அந்த டைம்ல அவர் வந்து டிக்ளரேஷன் மட்டும் கேட்டு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொவைடட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா ஒரு கோர்ட் இது மாதிரி பிளைன்டிஃப் வேற ஏதாவது பரிகாரங்கள் கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிக்ளரேஷன் மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல டிக்ளரேஷனும் கேட்பாங்க, இன்ஜங்ஷனும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் ஹையர் சூட் எடுத்துக்கோங்க. சோ லீகல் ஹையர் சூட்னு வரும்போது அதுக்கும் நான் தான் இவருடைய வாரிசுதாரர் என்று விளம்புகை செய்ய கோரியும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்போம். அடுத்து அரசு தரப்பு வந்து பார்ட்டியா சேர்த்திருப்போம். ஏன்னா அவங்க வந்து மறுத்ததுனாலதான் நம்ம அவங்க தராததுனாலதான் நம்ம கோர்ட் மூலயமா லீகல் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வரும். சோ அரசு தரப்புக்கு எதிராக நம்ம என்ன போடுவோம், மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் அப்படின்னு கேட்போம். சோ மேண்டேட்டரி இன்ஜங்ஷனா பர்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த தாசில்தாரோ கலெக்டரோ எனக்கு வந்து இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கிட்ட கேட்போம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும், டிக்ளரேஷனும் கேட்கணும், அட் த சேம் டைம் இன்ஜங்ஷனும் கேட்கணும். அப்போ வேற ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்கும் பட்சத்தில் அத ஒரு நபர் விட்டுட்டாரு, இப்ப கவர்மெண்ட்ட பார்ட்டியா சேர்க்காம மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் கேட்காம விட்டுட்டாரு அப்படின்னா அந்த வழக்குக்கு டிக்ளரேஷன் கோர்ட்டால வழங்க முடியாது. நீங்க இன்ஜங்ஷனும் போடுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து அது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல இவங்களை பார்ட்டியா சேருங்கன்னு சொல்லி ஆர்டர் போடணும். எக்ஸ்பிளனேஷன்ல ட்ரஸ்டி அப்படின்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு டேர்ம் பார்த்திருப்போம், யாருக்கு எகெயின்ஸ்டா நம்ம வழக்கு போட முடியும் அப்படின்னா எனி பர்சன் டினையிங் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டினை, மறுக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி மறுக்கிறதுக்கான ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளார ட்ரஸ்டியும் வருவாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரஸ்டியும் இதுல இன்ட்ரெஸ்டட் டு டினை அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வராங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா போய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபருக்கு எகெயின்ஸ்டா நீங்க வழக்கு போடணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பர்சனுடைய ட்ரஸ்டியா அவர் உயிரோட இருந்தால் அவர் தான் ட்ரஸ்டியா இருப்பாரு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அந்த பர்சன் உயிரோட இல்லாத பட்சத்திலும் இவர் தான் ட்ரஸ்டியா ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி அவங்களையும் பர்சன் இன்ட்ரெஸ்டட் டு டினைல ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அந்த நபருடைய ட்ரஸ்டியா இப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து நம்ம மேல வழக்கு போடுவாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த பர்சன் சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய ஏஜென்ட்டோ யாரோ ஒரு நபர், ஓகே, நம்பக தகுந்து இருக்கக்கூடிய ஒரு நபரும் நம்ம மேல வழக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம 2 பேர் மேலே டவுட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒண்ணு அந்த நபர் யார் நம்ம மேல வழக்கு போடுவாருன்னு நம்பணுமோ அவர் இறந்தே போயிருந்தால் கூட இவர் தானே ட்ரஸ்டியா இருந்திருக்காரு அவர் உயிரோடு இருக்கும்போது. சோ இவருக்கும் வழக்கு போடுறதுக்கான உரிமை இருக்கு, அதனால இவங்களும் பர்சன் இன்ட்ரெஸ்டட் டு டினை கீழே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெலவென்ட் கேஸ் லா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் எம்பி விசஸ் கான் பகதூர், பிரிவாண்டிவல்லா அண்ட் கோ,
சோ இதுல வந்து ஒரு டிக்ளரேட்டரி சூட்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம செக்ஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா, செக்ஷன் 34ல அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து லீகல் கேரக்டர் இருக்கணும். சோ லீகல் கேரக்டர் அப்படின்னு வரும்பொழுது அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அவர் வந்து வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ரைட் அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உரிமை இருக்கணும். சோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு அவருக்கு சட்ட ரீதியான ஒரு குணாம்சம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை அவருக்கு இருக்கணும். இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு உரிமை இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான் அவர் டிக்ளரேட்டரி சூட் கேட்டு ஒரு வழக்கு போட முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு நபர் அவருடைய உரிமைய பறிச்சிருக்கணும், இல்ல பறிக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தான் டிஃபெண்டன்ட்டா வருவாரு. சோ அந்த டிஃபெண்டன்ட் மறுத்திருக்கணும். அண்ட் தென் மறுக்கிறது அந்த பர்சன் மட்டும் இல்லாம அவர் சார்ந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க இல்லையா. சோ அந்த பர்சன்ஸா இப்ப நம்ம ட்ரஸ்டி பார்த்தோம். சோ அது மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட இவங்களுடைய பீஸ்ஃபுல் பொசிஷனோ இல்ல இவங்களுடைய உரிமையை பறிக்கிற விதத்திலயோ செயல்பட்டிருக்கணும். அப்ப அவங்கள ஒரு பார்ட்டியா நம்ம சேர்க்கலாம். அடுத்து the declaration asked for should be same as the declaration that the plaintiff was entitled to a right. சோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய டிக்ளரேஷன் அப்படின்றது அவருடைய உரிமையை பெறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் the plaintiff was not in a position to claim a further relief than a mere declaration of his right which have been denied by the defendant. சோ அவர் வந்து வேற எந்த ரிலீஃபுமே கேட்க முடியாது. டிக்ளரேஷன் அப்படிங்கறத மட்டும்தான் கேட்டாதான் அவருடைய விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படிங்கிற நிலையில அவர் தாராளமா டிக்ளரேஷன் சூட்டு போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் டிக்ளரேஷன் சூட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதியர் பிரலாட்ஜி செனர்ஜி விசஸ் மணிபன் ஜக்மால் பாய் அப்படிங்கிற இந்த கேஸ்ல 2022ல வந்த ஜட்மெண்ட் இது. 2022 12 SEC 128. சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு plaintiff is not entitled to any injunction and or to protect his possession against the rightful owner, more particularly when he fails to get the declaratory relief and the dispute with respect to the title comes to an end. சோ ஒரு நபர் டைட்டில் இல்ல அப்படின்னும் போது அவர் பொசிஷன்லே இருந்தாலும் கூட அவரால இன்ஜெக்ஷன் சூட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ டைட்டில்னு ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டில உரிமை இருக்கணும். அவர் பொசிஷன்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி. அவர் ப்ராப்பர்ட்டில உரிமை இருந்தால் மட்டுமே அவருக்கு இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அந்த ப்ராப்பர்ட்டில டைட்டில், அதாவது இந்த சொத்தினுடைய ரைட்ஃபுல் ஓனரா அந்த பர்சன் இல்ல அப்படின்னும் போது அவங்க உண்மையான ஓனருக்கு எதிரா அவங்க இன்ஜெக்ஷன் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ யாருக்கு டிக்ளரேட்டரி ரிலீஃப், அதாவது விளம்புகை பரிகாரம் யாருக்கு கிடைக்காதோ அவங்களால நிச்சயமா ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அடுத்த செக்ஷன் 35 எஃபெக்ட் ஆஃப் டிக்ளரேஷன். அதாவது ஒரு விளம்புகை பரிகாரம் கேட்டு ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறாரு, இல்ல அதுல வந்து டிக்ளரேஷன் வழங்குறாங்க இல்ல வழங்காம போறாங்க. அந்த மாதிரியான நிலையில அந்த டிக்ளரேஷன் எப்படி செயல்படும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பார்த்தோம்னா, binds only on parties or person claiming through him. சோ அந்த தரப்பினர்களை மட்டும்தான் அந்த டிக்ளரேஷன் டிகிரி கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்து இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய லீகல் ஆஸா இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்த்திருப்போம், அசைனீஸ், அடுத்து டிரான்ஸ்பரீஸ், அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட், இது மாதிரி இருக்கவங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா? ட்ரஸ்டீஸ் இதுல வருவாங்க. ஸோ ட்ரஸ்டீஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டேட் ஆஃப் டிக்ளரேஷன் அப்ப அவர் ட்ரஸ்டியா இருப்பாரு அப்படிங்கிற தகுதி இருந்துச்சுன்னா அவரு அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்டியாவும் அவர் செயல்படுவாரு. இந்த இடத்துல பர்சன் கிளைமிங் த்ரூ ஹிம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளாரையும் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ராம்லால் விசஸ் செக்ரட்டரி ஆஃப் சதன்.